இந்த ஆன்மீக புரட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரு பக்கத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சாரம் விளம்பரத்தை செய்து கொண்டிருந்தாலும் பல இடங்களில் அதுவும் புராதனமான கோயில்களை எல்லாம் இடிக்கிறார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு பலரும் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்படி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய குமாரமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 13ஆம் நூற்றாண்டுடைய ஒரு வருஷத்தையே பொன்காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு. இந்த கோயிலில் நாங்கள் புனரமைப்பு பண்ணி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை இடிக்கலான்னு முயற்சி கொள்ளும் பொழுது உயர் நீதிமன்றத்தில் கேஸுக்கு போகிறாங்க 2024. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது 2025 டிசம்பரில். இது வரைக்கும் இப்போ நீதிமன்றம் போயிருக்கிறதுனால இப்போ வரைக்கும் நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு வேலையெல்லாம் தொடங்க மாட்டோம், புனரமைப்பு பணியெல்லாம் செய்யலை அப்படின்னு. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி 22 இந்த பிப்ரவரி 22 பாலாலயம் செய்ய போகிறோம், அதுக்காக வேலையை திரும்ப இடித்து இது பண்ண போகிறோம், கோர்ட்டு தடைன்னு நீங்கள் வாங்குற வரைக்கும் நாங்கள் இந்த வேலையை செய்வோம் அப்படின்னா ஏதோ உங்களுக்கு நெருக்கடி இருக்குது அவசியமாக செய்யணும் அப்படின்னு திரும்ப மக்கள் கொதிப்படைஞ்சு இது அவசர வழக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராம ரவிக்குமார் அவர் ஏற்கனவே ஒரு கலெக்டர்கிட்டையும் மனு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கேஸுக்கும் கேஸ் வரும் பொழுது இந்த சொலிசிட்டர் அந்த இவருக்கு HRNC சார்பாக ஆஜராகிற வக்கீல் அருண் நடராஜன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, புனரமைப்பு வேலையை நடக்கிறோம், அதுக்காக நாங்கள் இன்னும் அந்த ஒரு சின்ன விஷயங்களை மட்டும்தான் இடிக்கிறோம், இப்போதைக்கு ஒன்றும் நாங்கள் இடிக்காமல் இருக்கோங்கிறாரு. அவரே கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்றாரு, புனரமைப்பு பணிப்பை கோவிலின் ஒரு பகுதியே இன்னைக்கு காலையிலேயே இடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு டைம் சொல்றாரு ஜட்ஜு, 1:15 மணி வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்ததோ அதுதான் இருக்கணும், இனிமேல் ஒரு செங்கல்ல நீ நவுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீதி அரசருக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதே போல தொடர்ந்து இந்துக்களுடைய உரிமையை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்துல ஒரு எத்தனை ஆண்டு போராட்டம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த தொடர் ஒரு நமக்கு உரிமை மீட்பதற்காக பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கிறார், பாராட்டணும். அதே போல அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஆலயத்தை பாதுகாப்பதற்காக இந்த அளவுக்கு பெரிய முயற்சி எடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். இவர்கள்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இதே போல நம்ம ஊர்ல நம்முடைய கோயில்களை காப்பாற்றணும். நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான கோயில். நான் ஒரு பேச்சு சொல்றேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி ஒரு ரெப்ளிகா அதே போல ஒரு கோயில் கட்டணும், அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் போல ஒரு கோயில் கட்டணும், ரெப்ளிகா. ஒரு 10,000 கோடி கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், சும்மா ஒரு இமேஜினேஷன் தான், பண்ண போறதில்ல. வேணா 10,000 கோடி இருந்தா எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் இன்னைக்கு திட்டம் போட்டால் கூட நீங்க ஏர்போர்ட் கட்டிடலாம், ஒரு பெரிய துறைமுகம் கட்டலாம், ஒரு ஃபேக்டரி கட்ட முடியும். ஆனால் இப்படிப்பட்ட பழமையான கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயிலை போல ஒரு கோயிலை உங்களால் யாராலையும் கட்டவே முடியாது, எத்தனை 1000 கோடி செலவு பண்ணாலும். அது மாதிரி பண்றதுக்கு ஆளே இல்லைங்க. இப்ப எத்தனை வேலைப்பாடுகள், எத்தனை தூண், எத்தனை ஆர்கிடெக்சர் மார்வல்னு சொல்லலாம். அப்ப பழமையான கோயில்கள் ஒவ்வொன்றும் பொக்கிஷங்கள். அதனாலதான் ராமர் கோயிலேயே தமிழ்நாடுடைய அந்த கோயில் அமைப்புல கட்டணும்னு ஆசைப்பட்டு இப்ப கட்டியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கான ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, நிச்சயமாக. இப்ப இந்தியாவிலேருந்து 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். பழமையான கோயில் இதே போல நீங்க சொல்லக்கூடிய இந்த கோயிலை போல மிக பழமையான தொன்மையான கோயில்கள் கிட்டத்தட்ட 20,000, 30,000, 40,000 கோயில் பக்கம் இருக்கும் என்று நாம் படிக்கிறோம். இந்த அளவுக்கு கோயில் எங்க இருக்கு இந்தியாவில்? அப்ப இத்தனை கோயில்கள் யாரால் கட்டப்பட்டதுன்னா மன்னர்கள். நம்ம வெளிப்படையா சொல்றோம், மன்னர் மட்டும் கட்டல, மக்கள் போய் கட்டியிருக்காங்க. பல பேர் மக்கள் சும்மா போய் காலையில வாழ்க்கை முழுக்க கொடுத்து வேலை பார்த்திருக்கான். அரசன் கொடுத்தத வாங்கிட்டான், அவ்வளவுதான். டிமாண்ட் பண்ணல. அவன் டிமாண்ட் பண்ணி எனக்கு ப்ரொஃபஷனலா எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டானா மன்னனால கூட கொடுத்துருக்க முடியுமா தெரியாது. இப்படி இத்தனை கோயில் வந்திருக்க முடியும். அப்ப நம்முடைய மக்கள் ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மக்கள் இந்துக்கள் சேர்ந்து கட்டிய கோயில்களை HRMC இடிக்க பார்க்கிறது. தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க கும்பாபிஷேகம் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கும்பாபிஷேகத்துல நேரடியா லால்குடி பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நேரடியா அவர் சொன்ன தகவல். அதே போல இப்ப கூட ராம சீனிவாசன் அவர்கள் அவங்க தொகுதியில பக்கத்துல மதுரை பக்கத்துல ஒரு கோயிலை பத்தி சொன்னார். கிட்டத்தட்ட 5-6 கோடி அளவுக்கு
கும்பாபிஷேகத்துக்கு அந்த பொதுமக்கள் வசூல் பண்ணி 1 லட்சம் 2 லட்சம். ஒருத்தர் தேர் மட்டும் புதுசா 50 லட்சம் ரூபாய்க்கு தேர் அவர் சொந்த காசு போட்டு செலவு பண்ணியிருக்காரு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சது திமுக கட்சி தான். நம்ம சேகர் பாபு தான் நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. யார் யார் அமைச்சர்கள் வருவாங்க சொல்லி அவங்கள கல்வெட்டுல போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கொடுத்த அத்தனை பேர் ஒருத்தரோட உபயதாரோட பேர் கூட கல்வெட்டுல இல்லை. இந்த அமைச்சர்கள் எல்லா பேரும் இருக்கு. ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அமைச்சரும் வரல. அதான் அவர் கேட்டிருக்காரு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரலாறு என்ன படிக்கும்? ஏதோ இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதாக அப்போ உள்ள வரலாறு பேசப்படும். ஆனா இதுக்காக தன்னுடைய சொந்த காசுல இருந்து கொடுத்து ஒரு 1 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுக்குறாருன்னா இவ்வளவு பாடுபட்டு சேகரிச்சு சேமிச்சு வச்சிருப்பார். கொடுக்குறாரு இல்லையா? ஒரு வியாபாரியோ ஒரு குடும்பஸ்தரோ அப்படி சில பல கோடிகள் செலவு பண்ணி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அவங்க யார் உபயதாரர் பேரு இல்லை. இதுல என்ன கொடுமைனா இப்படி கொடுக்கப்பட்ட காசுல அவங்க யாரும் போய் பண்ண முடியும். எல்லாத்தையும் HRMC கையில கொடுத்துடணும். அவங்க தான் வந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. என்ன செலவு? அதுக்கிட்ட ஆடிட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சாதாரணமா என்ன சொல்றாங்கன்னா பேச்சு வழக்கில் வரக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு கும்பாபிஷேகம் எடுத்தா குறைஞ்சபட்சம் கம்சேக்கம் என்று சொல்லுவாங்க ஹிந்தியில ஒரு 50 லட்சமாவது ஆட்டையை போடுகிறார்கள். இது லோயஸ்ட் எஸ்டிமேஷன். இவங்க 4000 கோடி வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை கோடி ஆட்டையை போட்டோமோ நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. ஆகவே நீங்க முந்தைய சொன்ன ஊழலை போல ஆட்டையை போடுவதற்கான இன்னொரு வகையான ஊழல் தான் இந்த கும்பாபிஷேகம் என்பது. வெளியில வந்து ஆன்மீக அரசு என்று சொல்லுவதற்கான ஒரு கருத்துருவாக்கம் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஆட்டையை போடுறதுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி இப்படிதான் இருக்கிறது. அதனால அறநிலையத்துறை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற ஊர்லயும் நம்ம அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை அறநிலையத்துறை என்ன செய்யணுமோ அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கான உரிமை அறநிலையத்துறைக்கு கிடையாது. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இல்லைங்களா? அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவோ ஒரு குழு இருக்கணும். அந்த குழு தான் அந்த கோயில் என்ன பூஜை பண்ணணும், எப்ப கும்பாபிஷேகம் பண்ணணும், என்ன மாதிரி வழிபாட்டு முறை இருக்கணும், தமிழ்ல இருக்கணுமா, தேவாரம் பண்ணணுமா, திருமுறை பண்ணணுமா, எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. HRMC நாள் குறிச்சு தரக்கூடாது. HRMC போய் நீ கும்பாபிஷேகம் நடத்த சொல்லக்கூடாது. கும்பாபிஷேகம் காசு எங்கிட்ட கொடுங்க, நான் செலவு பண்றேன். யாகசாலைக்கு நான் தான் இதான் இவ்வளவு செலவு பண்ணும், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் கிடையாது. இப்ப கேட்கக்கூடாது. அப்ப கொடுத்த காசு என்ன யாருக்கு தெரியாது. இப்படி தன்னுடைய செயலை தவிர மற்ற எல்லா செயலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக HRMC தான் எழுதி வைத்திருக்க சட்டங்களே மீறக்கூடிய ஒரு சட்டவிரோத அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் HRMC கலைக்கப்பட வேண்டும். நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்திலே தொடர்ந்து அந்த நான் திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை தான், குரங்கு கையில் கொடுக்கப்பட்ட பூமாலையை போல இந்த அறநிலையத்துறை கையில் கொடுக்கப்பட்ட ஆலயங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அறநிலையத்துறை அந்தந்த சமூகத்தின் அந்தந்த கோயிலை பக்தர்கள் கையில கொடுக்கப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் காப்பாற்றப்படும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். அந்த பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதற்காக தொடர்ந்து போராடி வருகின்ற ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நீதியரசருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள்.